ஏங்க எப்படி பிரியாணி செஞ்சாலும் பிரியாணி டேஸ்ட்டாக வரலைங்களா? அப்போ இந்த பிரியாணி மசாலா பொடியை செஞ்சு பாருங்கள். பிரியாணி சூப்பராக இருக்குங்க. ஒரு கடாயில் கிராம்பு ஒரு 25 கிராம் எடுத்து வறுத்து எடுத்துக்கலாங்க. மிதமான தீயில் தாங்க வறுக்கணும். இப்போ வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. பட்டை ஒரு 20 கிராமுங்க. நான் சுருள் பட்டை எடுத்துருக்குறேங்க. சுருள் பட்டை தாங்க நல்லாயிருக்கும். அதையும் வந்து மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கலாங்க. சோம்பு ஒரு 30 கிராமுங்க. அதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. ஏலக்காய் ஒரு 15 கிராமுங்க. அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. வரமிளகாய் ஒரு 25 கிராமுங்க. இது இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குங்க. அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா அதிகமாக சேர்த்திக்கிங்க. இப்போ அன்னாச்சி பூ ஒரு 50 கிராமுங்க. அதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. மராட்டி முக்கு ஒரு 25 கிராமுங்க. அதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. கல்பாசி ஒரு 25 கிராமுங்க. அதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. ரோஜாப்பூவும் ஒரு 25 கிராமுங்க. அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் இது எல்லாமே வந்து எடை மிஷினில் கரெக்டாக அளவு எடுத்து தாங்க நான் வறுத்து எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா வறுத்து காட்டுறேங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் 1 ஸ்பூன் கல்லுப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை கொஞ்சம் சேர்த்தி அரைச்சா கொஞ்சம் பூச்சி பிடிக்காதுங்க. அதனால் இந்த கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், இது தனியாக ஒரு தட்டத்துலேயும் பட்டை, சோம்பு, கிராம்பு இது எல்லாம் ஒரு தட்டத்துலேயும் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது ரெண்டையும் ஒன்றா கலந்து இப்போ நம்ம மிஷின்லேயோ அல்லது மிக்சிலேயோ அரைச்சி நல்லா சலித்து எடுத்துக்கிட்டால் நைஸாக இருக்குங்க. இந்த மசாலா பொடியை நீங்கள் வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ மீதமுள்ளது ஃப்ரிட்ஜ்லேயே எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலா பொடியை வச்சு நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.